கடைசியாக நம்ம ஜெபித்து முடிப்போம். அல்லேலூயா. எல்லாம் மீன் பரலோகத்திற்காக எல்லாருமே ரட்சகர் இயேசுவின் நாமத்தினால் நம்மை பார்த்து வருகிற மாட்டவர்கள் நாம் தகப்பனே, நீர் எங்களை நினைத்திருக்கிறீர், எங்களை விசாரிக்கிறீர், எங்களை வழி நடத்துகிறீர். ஆண்டவரே, இவற்றுமாய் நீர் செய்த எல்லா நன்மைகளுக்காக உங்களுக்கு ஸ்தோத்திரம். தொடர்ந்து ஆண்டவரே, எங்களுடைய காலங்கள் கடந்து போனாலும் ஆண்டவரே, இந்த வீதியான இருக்கிற இந்த நாட்களில் தேவனுக்கு பிரயோஜனமான பிள்ளைகளாக, எஜமானுக்கு பிரயோஜனமான ஒரு பாத்திரங்களாக கத்திரங்களை வணங்குவீராக. ராஜா, உடைய ஆவியங்கள் மேலே ஊற்றும், உடைய அபிஷேகத்தின் வல்லமையினால் எங்களை நிரப்பும். பயன்படுகிறதான ஒரு பாத்திரமாய் இந்த கடைசி காலங்களிலே நாங்கள் திகழும்படியாய் கர்த்தர் உதவி செய்யும். எங்கள் கட்டுகளில் இருந்து எங்களை விடுதலை ஆக்கும். பலவிதமான கட்டுகள் ஆண்டவரே, ஊழியம் செய்யக்கூடாதபடிக்கு காணப்படுகிறதான எல்லா தடைகளை உடைத்து ஆண்டவரே, சத்ருவின் எல்லா திட்டங்களையும் ஆண்டவரே எல்லாம் தகர்த்தெறியபடியாக ஜெபிக்கும். ஆமாண்டவரே, எல்லா சூழ்நிலையிலும் நாங்கள் உண்மையும் உத்தமமாய் காணப்படும்படியாய் கர்த்தர் தாமே எங்களுக்கு கிருபை தருகிறார். எல்லாவற்றையும் மறந்திருக்கிற தேவன் கர்த்தர் வழி நடத்தும், ஆசீர்வதியும். விசேஷமாய் தகப்பன இந்த ஊழியத்தை கர்த்தரை ஆசீர்வதியும், பெருக பண்ணும், அநேகரை கொண்டு வந்து கர்த்தர் ஆண்டவரே இந்த நாமத்தை மகிமைப்படுத்திக் கொள்வீராக. இயேசுவின் மூலம் ஜெபம் எழுப்பினாவே. ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, முழு உலகமே பரிசுத்தமாவே ஆத்மாவே கர்த்தரை ஸ்தோத்திரி. கர்த்தர் சகல உபகாரங்களும் பண்ணுவார். கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் கிருபை, பிதாவாகிய தேவனுடைய அன்பு, பரிசுத்த ஆவியானவருடைய அன்பின் ஐக்கியம் இன்றும் என்றும் சதா காலங்களில் நம் அனைவரோடு இருப்பதாக. அல்லேலூயா.